கேக்குதாங்க நான் பேசுறது? செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, இப்பயே ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு அது போகும், ஒரு 2-3 நாள் போகும். பாத்தீங்களா கதையிட்டு இருக்கானுங்க. ஆமா, அவரு வந்து சென்ட்ரலா அவன் சென்ட்ரலா ஒண்ணு போட்டாங்க. அவன்கிட்டயே போய் கதறானுங்க. சரி விடு, வேணா விடுங்க. ஒரு கட்சியை பத்தி பேசினா ஓவரா வரும். அதை போய் எதை கதறவங்களை வந்து அதிகமா யார் கதறிக்குன்னு பாருங்க. நீங்க நாளைக்கு கதறுவானுங்களா தலைமுறை ஏறுவானுங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஆயிட்டானுங்க தலைவர்வா. கார்த்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ தமிழ்நாட்டில் எத்தனை சீட் ஜெயிப்பாங்க பிஜேபி? ப்ரோ பல டைம் சொல்லியாச்சு. கோயம்புத்தூர், தேனி, கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர் 3 இந்த பக்கம் நார்த்து இதில். அதுக்கப்புறம் திருநெல்வேலி, தேனி, ராம்நாடு எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பாண்டிச்சேரி ஒன்று வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரியில் டஃப் ஃபைட் இருக்கும். சவுத் சென்னையில் டஃப் ஃபைட் இருக்கும். ப்ரோ வந்தாருன்னு இவர் தானே ஃபர்ஸ்ட் சிஎம் 3வது வாட்டி வருது. சிஎம் இல்ல பிஎம். சாரி பிஎம் சாரி. இவர் நேரு வந்திருக்காரு. நேரு வந்திருக்காரு. ஆனா அது வந்து இந்தியா வந்து சுதந்திரப்பட்டதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்த பிஎம், அதனால அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அது வேற. பட் எலெக்ஷன் இன்னும் வந்தது இவர் தான் ஃபர்ஸ்ட். கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு கூட பிரசாந்த் ப்ரோ வந்து கோயம்புத்தூர் வந்து லாஸ்ட் ஓட்டு வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. ஒண்ணுமே போகாதுங்க. நாளைக்கு காலையில பார்க்க போறீங்க பாருங்க. ரொம்ப டைம் இல்லை. இப்போ மணி 12 ஆச்சு. ஓகேவா? நீங்க நாளைக்கு காலைல 8 மணிக்கு பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தான் இருக்கு. 8 மணிக்கும் வந்து இதுதான் இருப்பாங்க, தபால் ஓட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு 9 மணிக்கு மேலே தான் ரிசல்ட்டே தெரியும். 9 மணி நேரம் 10 மணி நேரம் இருக்கு இல்லையா? அதை பார்த்துருங்க, பார்த்தாலும் தெரிஞ்சிடும். இல்ல புரியுது ப்ரோ. இல்ல என்ன இருந்தாலும் நம்ம பிரசாந்த் ப்ரோ வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்றோம். ஏதாவது ஒரு கிரெடிபிள் ஒரு சோர்ஸ் இல்லாம அவங்க இப்படி முட்டு கொடுப்பாங்களா என்ன தெரியல. அதனாலதான் கேக்குறேன். என்ன 45 நாளா என்ன முட்டு கொடுத்தீங்க நீங்க? 45 நாளா எல்லாருமே முட்டு கொடுத்தது என்ன? தமிழ்நாடு மீடியா எல்லாம், தமிழ்நாடு மீடியா, யூடியூப் சேனல் எல்லாரும் முட்டு கொடுத்தது என்ன? மோடி வர மாட்டாருங்க. மோடி பயந்துட்டாருங்க. ஒருத்தலாம் வந்து பேசினா மோடி பயந்துட்டாருங்க. எதுக்கு தெரியுமா கன்னியாகுமரி போறாரு? அப்படியே ஓடுறதுக்கு தாங்க, கடல் வழியா நாட்டை விட்டு. இப்படிதான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. இந்த பைத்தியக்காரன்லாம் வந்து இதெல்லாம் வச்சுட்டு பேச முடியுமா? இல்ல இது நான் வந்து பிரசாந்த் ப்ரோட ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கேக்குறேன். ஃபேக்சுவல் அனாலிசிஸ் இல்லாம ஒரு எமோஷன்ல சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஒரு அது வந்து மோடி நீங்க அவங்க கலாய்க்கிறோம். இவங்க தானே ராகுல் காந்தியை கலாய்க்கிறாங்க. இவர் வந்து சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. எங்க அது உண்மைங்க, கலாய்க்கிறது இல்ல. இது கூட பரவாயில்ல கார்த்தி. இன்னொருத்தர் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே டிஎம்கேக்கு டஃப் ஃபைட் இருக்கும்னு பேசின்னு இருக்கிறார் கார்த்தி. எல்லாருமே காலைல பாத்துற போறாங்கல்ல ரிசல்ட். அதாவது பிஜேபி வந்து தேர்ட் பொசிஷன் தானா, டஃப் ஃபைட் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும். எல்லாருமே காலைல பாத்துற போறாங்கல்ல ரிசல்ட். என்னப்ப காலைல பாருங்க. ஸ்டார்டிங் நான் ஒன்று சொல்றேன் பண்ணுங்களேன். ஆக்சுவலா 1 வீக் பிஃபோரே தெரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அத்தானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற ஆரம்பிச்சது. அப்பயே தெரிஞ்சிடுச்சு பிஜேபி தான் வர போகுது. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பாருங்க, ஷேர் மார்க்கெட் பயங்கர பீக், ஆல் டைம் ஹை. தெரிஞ்ச விஷயம் தாங்க
சும்மா இவனுக்கு பேசிட்டு இருப்பானுங்க, இதை நம்பிட்டு ஏதாவது ஒரு குரூப் பேசிட்டு இருக்கோம். விட்டுருங்க. 3 ஸ்டேட்டா 4 ஸ்டேட்டா அந்த எலெக்ஷன் வந்தப்பே தெரிஞ்சிருச்சுல மோஸ்ட்லி. ஆனா ஒண்ணும் கார்த்தி ப்ரோ, நாளையில இருந்து அடுத்த 4 வருஷம் யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை ஃபாலோ பண்ணக்கூடாது, எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாதுன்னு ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும் ப்ரோ. ஏன்னா இதோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபுல் டைமா வந்து எலெக்ஷன் இதுல வந்து இறங்கியிருக்கோம். ஐ மீன் நம்ம ஸ்பேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதோ ஒரு ஃபுல் டைம் எலெக்ஷன். ஆக்சுவலா இது டி ஸ்டாக்ல இருக்கிற எல்லா மீடியாக்காரங்களும் வந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ல அவங்க ரொம்ப வந்து பேசிக்க தேவையில்லை. இவங்க எல்லாருமே நாளைக்கு வந்து மொக்க வாங்குவாங்க. இதுக்கப்புறம் யார் பேசினாலும் நம்ப மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நாளைக்கு வேலூர் எப்படி ப்ரோ பாக்குறீங்க? ஏசி சண்முகத்துக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா தந்தி கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா தந்தி கொடுத்திருந்ததுமே திமுகக்கு 35 கொடுத்திருந்தாங்கன்னா புதிய, அதாவது இவங்க பார்ட்டிக்கு 33 கொடுத்திருந்தாங்க. அப்ப நாளைக்கு அவங்களே நம்ம வாய்ப்பு இருக்குல்லண்ணா. ஹலோ கேக்குதுங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அந்த தொகுதியில. அவருக்கான சிம்பத்தி இருக்கு தொகுதியில. ஆமா அது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 2014 அவர் ஜெயிக்கல, ஒரு 70,000 ஓட்டுல தோத்தாரு பிஜேபி எலெக்ஷன். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி எலெக்ஷன் 2019 நின்னாரு. அந்த எலெக்ஷன் வந்து போஸ்ட்போன் ஆகி வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியாக நடந்துச்சு. வெறும் 8,000 ஓட்டுல தோத்தாரு. தஞ்சாவூர் எப்படி நான் பாக்குறீங்க? தஞ்சாவூர்ல நாளைக்கு எப்படின்னா தஞ்சாவூர் ஃபைட்டிங் இருக்குமா இல்ல ஒன் சைடு தானா? ஒன் சைடு தான். கண்டிப்பா திமுக ஜெயிக்கும். ஆனா 2வது பிஜேபி வரும். ஓகேண்ணா. ஓகே. இங்க அண்ணாமலை அண்ணன் எவ்வளவு ஓட் டிஃபரன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கறீங்கண்ணா? கண்டிப்பா 1 லட்சம் ஓட்டு வரும் டிஃபரன்ஸ். 1 லேக் வந்துருன்றீங்களாண்ணா? ப்ரோ இந்தாட்டி திமுக ஏங்க நான் இப்ப சொல்றத நீங்க காலைல பார்க்க போறீங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லண்ணா நான் சப்போர்ட் தானே, பிஜேபி ஆதரவாளர் தானா. ஆனா டஃப் ஆகாத நமக்கு ஓட்டு 1 லட்சம் ஓட்டு விழுகல, அங்க எங்க டஃப் ஆகுது. ஒரு டஃப் இல்ல, ஒண்ணும் இருக்காது. நீங்க பாருங்க, காலைல பார்த்து சொல்லுங்க. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, இப்ப வந்து திமுக ஜெயிச்சிட்டாங்கன்னா 2026 அவங்க தானே? ஸோ 40க்கு 40 திமுக ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் 2026. ஆனா அப்படி ஜெயிக்க மாட்டாங்க. ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவன் தான் 2026. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சினிமா ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ வர்ற சாங்ஸ் எதுவுமே அந்த ஒரு 10 days அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கு. தனியா சாங்ஸாவே கேட்க முடியல. அது எதுக்கு? இவங்களா பாட்டு எழுதி போடுறதுனாலயா, யாருக்கும் கவிஞர் அந்த மாதிரிலாம் கொடுக்காதனாலயா, நாமத்துக்குமார் அந்த மாதிரி ஆளுகளுக்கு அவர் இல்லை, பட் அந்த மாதிரி ஆளுகள் கேட்காதனாலயா? அது தெரியலையே. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து அனுபவத்தில் இவ்வளோ நல்லா பாட்டு போடுறாரு, நீ என்ன போடுறான்னு யாரோ கேட்பீங்க. ஜென்ரேஷன் கேப் தாங்க எல்லாத்துக்கும் விஷயம். ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேற மாதிரி லைக் பண்ணுறாங்க, அதுக்கான பாட்டு வருது. ஸோ நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் நமக்கு வந்து இளையராஜா பாட்டு, ஏஆர் பாட்டுலாம் பிடிச்சிருக்கு. அதான் தாத்தா வராரு, மோடிஜிக்கு தான் ப்ளஸ் ஆயிடுச்சு. அவருக்கான பாட்டு தாங்க அது. அவருக்கு தான் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. தேங்க்ஸ் அனிருத்துக்கு, தேங்க்ஸ் பண்ணோம் லைக்காக்கு. கார்த்தி ப்ரோ நாளைக்கு ஸ்பேஸ் கன்ஃபார்மா மத்தியானம்? போட்டுரும், காலைல எழுந்திரிச்சு நம்ம போட்டுரும். ஆமா தயவு செஞ்சு ஒரு 12 o'clock வந்து ஒரு ஸ்பேஸ் போடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். மிடில் ஆஃப் த ரிசல்ட்ஸ்
பிளஸ் நம்ம யாரெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அவங்களை எல்லாம் உள்ள எழுங்க. அவங்களாம் வருவாங்களா ப்ரோ? பார்க்கலாம் என்னன்னு. வரணும் ப்ரோ. இல்ல இல்ல கண்டிப்பா வரணும். வந்து அவங்க இல்ல அவங்களோட எதிர்பார்ப்ப வந்து கரெக்டா இது பண்ணலன்னா ஒத்துக்கிட்டு போகணும். ஓகேவா? இல்லன்னா இல்ல நம்ம அவங்க சொல்றது கரெக்டா இருந்தா நம்ம ஏத்துப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா ஒரு செலக்டட் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா வரணும் நாளைக்கு மத்தியானம். பார்க்கலாம். கிராஃப்டி, ராபின்சன், அப்புறம் தெரியல கார்த்திக் ப்ரோ யாராவது வச்சிருக்கீங்களா? அவங்க எல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்துன்னு இருக்கீங்களா? 100% வரமாட்டாங்க. இவிஎம் மேல தான் எல்லா பழி போட்டு போவாங்க பாருங்க வேணா. இப்பவே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. அங்க இவிஎம் காணோம், இங்க இவிஎம் காணோம். எல்லா காங்கிரஸ்காரங்களும் அலர்ட் ஆயிருங்கோ. இப்பவே ஸ்டார்ட் பண்ணின்னு இல்லங்க இருக்காங்க. இல்ல இவிஎம் எல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு வந்தா முக்கியம் தான் வாங்குவாங்க. இல்ல அது இன்னைக்கே ஆக்டிவேட் பண்ணிட்டுக்கறாங்க பாருங்க. எல்லா ட்விட்டர் ஹேண்டல்லயும் இவிஎம் பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கறாங்க. இவிஎம் எடுத்துட்டு வந்தா காமெடி தான். நாளைக்கு அவங்க பேசிக்க போறாங்க. விடுங்க அது மேட்டர்ல. கார்த்திகா இன்னொரு டவுட்னா, ஆந்திரா தெலுங்கானால 2 எலெக்ஷனுமே வருது. அது நம்ம பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுக்கு இல்ல பிஜேபி அவங்க கூட்டணிக்கு ஃபேவரா போக வாய்ப்பு இருக்கானா? இல்ல டஃப் ஃபைட்டா தான் போகுமா? அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. அவங்களுக்கு ஃபேவரா போகுதுன்னு சொல்லி ஒப்பீனியன் போல்லாம் வந்திருக்கு. பாப்போம். ஒடிசால எப்படி ஃபேவரா வரும்? ஒடிசாவே ஃபேவரா தான் இருக்கும் பிஜேபிக்கு. கார்த்திக் ப்ரோ கேரளால ரெண்டுலயுமேனா? எம்பிக்கும் இருக்கும் எம்எல்ஏக்கும் இருக்குன்றீங்களா இல்ல எம்பிக்கு மட்டும் தான் இருக்குமாண்ணா? எம்எல்ஏக்கும் இருக்கும். ஓகேண்ணா. ஓகே. கேரளால வாய்ப்பு இருக்கா ப்ரோ? கேரளால பெருசாலாம் வாய்ப்பு இருக்காதுங்க. ஒரு 2-3 தொகுதி இருக்கும், அவ்வளவுதான். 3-4 தொகுதி தான் அவங்க ஃபைட் பண்றதே. ஏன்னா கேரளாவில் 2 கட்சி தான் பெரிய கட்சி. காங்கிரஸ் ஒன்று, கம்யூனிஸ்ட் ஒன்று. ரெண்டுமே கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியில் இருந்துட்டு சும்மா வந்து ஒரு பேருக்கு சண்டை போடுறாங்க, அவ்வளவுதான். இல்ல கார்த்தி 3 கூட ஜாஸ்தி தான். எனக்கு தெரிஞ்சு 1 எதிர்பார்க்கலாம். அது கூட டவுட் தான் கேரளால. போன எலெக்ஷன் நடந்தது வேற, இந்த எலெக்ஷன் இருக்கதே வேற. பார்ப்போம், நாளைக்கு பார்த்துருவோம். இல்லன்னு கார்த்தினா, அந்த அனில் ஆண்டனின்னு ஒரு கேண்டிடேட் இருக்காங்களா கேரளால நம்ம? ஆமா, அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்றாங்க இல்லையா? கேரளாலே இந்த எலெக்ஷன்ல என்ன ஆச்சுன்னா, முஸ்லீம் வெர்சஸ் இந்து அப்படி இல்லாம முஸ்லீம் வெர்சஸ் கிறிஸ்டின் ஆச்சு. நிறைய பேர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா மாறிட்டாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். அப்ப நம்ம சுரேஷ் கோபியும் இவங்களும் 2 சீட் எதிர்பார்க்கலாமா? அப்ப ஃபைட்டிங்கா போகும்னா எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கான இம்பாக்ட் அதிகமா தான் இருக்கு, கேரளாலயும் இருக்கு. இல்ல அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் பேசி தமிழ்ல நிறைய இதுல பார்க்கும்போது சுரேஷ் கோபி அந்த 5 வருஷம் அவர் தோத்தால விடாம அங்க நிறைய ஒர்க் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ஆதரவும் இருக்குன்றாங்க. அது நாளைக்கு பார்த்தா நம்பர்ஸ்ல தானே தெரியும். ஆனா அக்கௌண்ட் ஓபன் ஆயிருன்னு சொல்றாங்க பிஜேபி அங்க. அது பண்ணுச்சுன்னா கண்டிப்பா பயங்கர இம்பாக்ட் இருக்குமான கேரளால. கண்டிப்பா இருக்கும் ப்ரோ, எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஓகேங்க. பட் அதுக்கான சான்ஸ் இருக்கு. எலெக்ஷன் இதுதான். ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் ஜெயிக்க மாட்டாங்க, ஒரு தொகுதியில ஜெயிக்க மாட்டாங்க. 0 சீட்ஸ் தான். ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நடத்தி நின்னாங்க. அவர் வயநாட்டில் நின்னாரு, அது ஊர்ல. ஸோ அப்படின்னும் போது எல்லாமே அப்படி மாறிடுச்சு. ஸோ இந்த எலெக்ஷன் அது கிடையாது. ஆமா கரெக்ட். பாப்போம், நாளைக்கு தெரிஞ்சிடும். கார்த்தி ப்ரோ, எடிட் பண்றவங்க யாரா இருந்தா கேடி பில்லா கிளாடிறாங்கல, கிளைமேக்ஸ்ல ஒன்று இருக்கும்ல, எலெக்ஷன் ரிசல்ட் பண்ணி மச்சான் ஏமாத்திட்டாங்க மச்சான், 30 ஓட்டுக்கு 33 நின்றுட்டாங்கன்ட்டு அதை எடிட் பண்ணி போட சொல்லுங்க ப்ரோ. கெஜ்ரிவால், ஸ்டாலின் அவங்களா இருக்கிற மாதிரி எல்லாம் போடுவாங்க நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய எடிட் வரும். நாளைக்கு எத்தனை மணிக்கு ப்ரோ ஸ்பேஸ்? நாளைக்கு பார்ப்போங்க, காலையிலேயே ஃப்ரீயா இருந்தா காலையிலே போட்டுருவோம்.
அப்ப ஒரு 12 மணிக்கு போட்டுருவோம். இல்ல நான் லீவ் போட்டேன், அதனாலதான் கேக்குறேன். நீங்க லீவ் ஓகே, ஏன் லீவ் போட்டீங்க? போர் அடிக்குது, லீவ் மிச்சமும் இருக்கு, அதே எலெக்ஷன் ஜாலியா இது பண்ணலான்ட்டு தான். கார்த்திக் ப்ரோ, நார்னியா இது சூப்பரா இருக்கு. ஆர்னியாவா? அது எப்போ வந்த படம்? ஏங்க அந்த சிங்க உருமுறை மாதிரி நம்ம தலைவர் வர்ற மாதிரி போட்டிருந்தீங்கல்ல, அது சொன்னீங்களா? ஓகே ஓகே. கார்த்தி ப்ரோ, நாளைக்கு ஏதோ ரயட்லாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் அலர்ட்ல இருக்க சொல்லி எல்லாம் போட்டிருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒண்ணுமே பல வராது. வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே வராதுங்க, ஒண்ணுமே வராது. இவன் டம்மி பீஸுங்க, அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை இவங்க. வராது. கார்த்தி ப்ரோ, நாளைக்கு அந்த எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா ஆச்சுன்னா பவன் கல்யாணுக்கு ஒரு மிகப்பெரிய நாள் ப்ரோ. நாளைக்கு 10 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் நாளைக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சரா வருவார் ப்ரோ. ஏன்னா கூட்டணி வந்து ஆரம்பிச்சது அவர் தான், பிஜேபியை வந்து கன்வின்ஸ் பண்ணது அவர் தான், பிளஸ் நின்ன தொகுதியெல்லாம் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு கேஸ் ஸ்டடியா இருக்கும் ப்ரோ, பவன் கல்யாணோட எஃபர்ட். புரியுது. உண்மை, போன தடவை பிரசாந்த் கிஷோர் தான் இவருக்காக ஒர்க் பண்ணாரு, ஜெகனுக்காக. ஆனா இந்த தடவை பிரசாந்த் கிஷோரை இவர் வரமாட்டாருன்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல, ஜெகன் சரியில்லை. ஏன் ப்ரோ வினோத் ப்ரோ வந்திருக்காரு, ஏற்றி விடுங்க. இல்ல, அவருக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க, பேசுறது விருப்பம் இருந்தா பேசட்டும். வந்திருக்காரு, பேசு. என்ன விஜய் ஃபேன்ஸ் இது பண்ணார்ல, என்னன்னு கேட்போம். பார்ப்போம், வந்தாருன்னா பேசுவோம். ஓகே, வேற யார் இருக்கீங்க? வரலாற்று சிறப்புமிக்க நாள். வாழ்த்துக்கள் கார்த்திக் ப்ரோ, தேங்க்யூ நீங்க பண்ண ஒர்க்குக்கும். நான் என்னங்க பண்ண ஒர்க்கு? வரலாறு சொல்லுங்க. ஏங்க நீங்க அபிஷியல் ஐடி விங்னே முடிவு பண்ணிட்டாங்கங்க. அவனுக்கு முடிவு பண்ணி அதான் பேசிட்டு இருப்பானுங்க, அது வேற. அதெல்லாம் கிடையாது. இல்ல ரிசல்ட் மட்டும் ஃபேரா வந்துட்டா நம்ம மாதிரி ஆளுகளும் நம்ம பேசின ஒரு தளம் அமைச்சு கொடுத்தது நீங்க தானுங்க, நன்றி அதுக்காக. இல்ல கார்த்திக் ப்ரோ, ரிசல்ட் மட்டும் ஃபேரா வந்துச்சுன்னா எவ்வளவு வீடியோ கிளிப்ஸ் வெளியில பாருங்க, எல்லாமே யூடியூப்ல இருக்கு. நீங்க பேசினது, முட்டு கொடுத்தது எல்லாமே இருக்கு. ஃபேவரா இருந்தா கூட வரும், மொக்க வாங்கின கூட வரும், ரெண்டுமே இருக்கு. எல்லாமே வெளியே வரும். அடுத்த 2 வருஷம் இதை வச்சுதான் ஓட்டுவாங்க. நல்லது நடக்கும் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வேலையை நம்ம செய்வோம், பலன் கண்டிப்பா கிடைச்சே தீரும். அதாங்க, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். பலன் வந்தே தீரும். ஆமாங்க. வள்ளுவரும் சொன்னது தான், கிருஷ்ண பரமாத்மா சொன்னது அதுதான். தெய்வத்தான் ஆகாத எனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, நடக்கிறது, நடக்கும். தம்பி வேணாம் ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்கு. ஒன்னும் பண்ணலங்க. இதெல்லாம் தாண்டி வந்து மோடி வந்து அவர் 23 வயசுல 24 வயசுல அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்லாம் வந்து அவரோட லைஃபே வந்து ஒரு பெரிய எல்லாரும் கத்துக்க வேண்டியது. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான், தவ வாழ்க்கை தான் அவருக்கு. கண்டிப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு யாருக்கும் புரியாது. இவங்களுக்கு சும்மா ஏதோ ட்ரோலு அப்படி ஒருத்தர், ஒரு மனுஷன் இந்த மாதிரி 25 வருஷமா இவங்க எல்லாத்தையும் மீறி ஜெயிக்க முடியும். அவர் மேல இருக்க விமர்சனம் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம். இவன் ராகுல் காந்தி விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஒரே குடும்பத்துல பிறந்த ஒரு ராகுல் காந்தி, எதுக்கு யாரு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லை. காந்தின்னு ஒரு பேர் இருந்தா இவனுக்கு சும்படி ரெடியா இருப்பானுங்க. ஆனா மோடி எங்கேயோ இருந்த நரேந்திர மோடின்னு ஒருத்தர்
சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்தவர். இவர் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் இருக்காருன்னா அவருடைய உழைப்பு. ப்ரோ எத்தனை டைம் சிஎம்? 3 டைமா 2 டைமா? ஆக்சுவலா அதெல்லாம் மிராக்கிள் தான். உண்மையிலே ஒரு 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 சாதாரண ஆள் வந்து இந்த அளவுக்கு வந்து மிராக்கிளா இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் அவர் தான். ப்ரோ எத்தனை டைம் சிஎம்மா இருந்திருக்காரு ஒரு சிஎம் அப்புறம் பிஎம்மா? 3 டைம் எலெக்டடா சிஎம்மா 3 டைம். 3 டைம் சிஎம்மா இருந்திருக்காரு. இப்போ 3 டைம் பிஎம் ஆகப்படுறது. எல்லாமே வந்து வெற்றி 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 தான். அது தாண்டி வெற்றி தான். எப்பயுமே கம்மியாகிறதெல்லாம் இல்லை. அதிகமாக தான் அவருக்கான பிளஸ் பட் அவர் மேல விமர்சனம் இவனுக்கு இஷ்டத்துக்கு பேசுவானுங்க. அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க இதை பேசிட்டு இருப்பானுங்க. அவரு வந்து சொல்லப்போனா மேன் ஆஃப் மிராக்கிள் தாங்க. இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்றதெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இன்னொன்னு பிஜேபியோட கிரெடிபிலிட்டி ப்ரோ. மோடிக்கு முன்னாடி வந்து அத்வானிக்கு முன்னாடி வந்து வாஜ்பாய். எல்லாருமே வந்து ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வந்து வளர்ந்து வந்தவங்க தான். ஓகேவா? அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ரீஸ் பண்ணி கொடுத்த ஒரு பார்ட்டி வந்து பிஜேபி. அத்வானி வந்து ஒரு எலெக்ஷன் சான்ஸ் கொடுத்தாங்க, நல்லா பண்ணல, ஓகே தள்ளி வச்சுட்டு அடுத்து யாரு வந்து நல்ல லீடரோ அவங்கள வந்து கூட்டு வந்தாங்க. ஸோ அந்த பிஜேபி பிளஸ் ஆர்எஸ்எஸ் அந்த இதுக்குள்ள வந்து அந்த ஒரு இது இருக்கு. லீடரை வந்து சூஸ் பண்றதுல வந்து ஒரு ஜென்யூனான ஒரு ப்ராசஸ் இருக்கு ப்ரோ. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஏதாவது ஒன்னு ஃபேமிலி பேக்ட்ராப்போ இல்ல ஃபைனான்சியல் பேக்ட்ராப்போ இல்லாம யாரு லீடரோ அது வந்து கரெக்டா சூஸ் பண்றாங்க. அதுவே எனக்கு தெரியாதுங்க. இந்த கொத்தடிமைங்கெல்லாம் இருக்கானுங்கல்ல, இவனுக்கு ஏன் ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்றாங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. நான் ஏன் அவர் சப்போர்ட் பண்ணோம்? ஏதோ ஒரு காரணம் சொல்லு. ராஜீவ்காந்திக்கு பிறந்தவர் மகன், அதனால சப்போர்ட் பண்ணுமா? நான் ராஜீவ்காந்தி தலைவர்னு சொல்றேன், அவ்வளவுதான். ராஜீவ்காந்தி ஏன் சப்போர்ட் பண்ணோம்? இந்திரா காந்திக்கு பொறுத்தவர், ஓகே. இந்திரா காந்தி யாருக்கு சப்போர்ட் பண்ணோம்? அதுக்கு நேருக்கு பொருத்தம். இனி அது என்ன அவன் என்ன மன்னராட்சியில இருக்கேன் உட்காந்துட்டு, ஏன் ஒரே குடும்பம் தான் என்னை வந்து காப்பாத்துமா? ஏன்னா குடும்பத்துல என்னை காப்பாத்துறது இல்லை, விட்டு போயிட்டானுங்க. இதுல நான் ஏன்டா குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்கணும்? அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக வரணும்? அப்படி ஒரு குடும்பம், அப்படி ஒரே ஒரு ஃபேமிலி அது வந்து என்னை காப்பாற்றும், அது நாட்டை ஆளும் அப்படின்னா எதுக்கு? சுயமரியாதை பேசுவீங்க, எல்லாத்தையும் பேசுவீங்க, எதுக்காக வரணும்? அதுதான் தெரியாதுங்க. எனக்கு மோடி பிடிக்கல, ராகுல் காந்தி வரணும். வெக்கமா இல்லை? கேவலமா இல்லை? அதையே பண்ணோம். எதுக்கு பண்ணோம்? கருணாநிதி, அப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி. என்ன இது கேவலமா இருக்கு? என் பையன்ட்ட நான் சொல்ல முடியுமா நாளைக்கு? என் தலைவர் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, தம்பி உனக்கு தலைவர் இன்பநிதி. என்னடா ரொம்ப சீப்பா இருக்கு. அவன் தலைவர் அவன் முடிவு பண்ணிக்க போறான். அப்படியே ஒருத்தர் முடிவு பண்ண தலைவர் தான் மோடி. அதனால இருக்கு. அவன் பிடிச்சா ஓட்டு போறான், பிடிக்கலாம் விட்டு போறான்டா. ஆப்ஷன் கொடுங்க முதல்ல. அந்த ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. இதுவெல்லாம் சுயமரியாதைலாம் பேசுவீங்க. ஒரே குடும்பத்துக்கு ராஜ பரம்பரைக்கு தான் சும்படிக்கிறது உட்காந்துருக்கீங்க நீங்க கேவலமா. ஏதோ ஒரு காரணம் சொல்லு. ராகுல் காந்தி வந்து இந்த மினிஸ்டரா இருந்தாருங்க, அந்த மினிஸ்டரா இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணாருங்க, இதான் ஒண்ணு இருக்கா? அந்த அளவு ஒரு மினிஸ்ட்ரியில இருந்திருக்கானா? ஒண்ணும் கிடையாது. கட்சி நடத்திருக்காரா? கட்சி விட்டு ராஜினாமா போட்டு போய் நான் தலைவரிலே இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் ராஜினாமா போட்டு சும்மா வந்து ஃபாரின் டூர் போய்கிட்டு இந்த மாதிரி இருக்கோம். அவரு உங்களுக்கு தலைவரா? ஒரு லூசு பயலை பிடிச்சிக்கிட்டு அவன் தான் தலைவன் உட்காந்து நீங்க பேசிட்டு இருப்பீங்கடா. கொத்தடிமை தினமும் பேசிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தேவை என்ன? பேரு, பின்னாடி பேருக்கு பின்னாடி காந்தின்றதா போதும், அவ்வளவுதான். இப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டானுங்க, பிரியா காந்தியை கூப்பிடுங்கன்றானுங்க. அடுத்து அவங்க பையனுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான். இவங்க 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியே மக்கள் ஓட்டு போட்டீங்கன்னா நீ எங்க போய் இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட போறாங்க? இல்லைங்க, இவனுக்கு புத்தியே கேவலமான புத்தி தான். என்ன இருக்கு? ஒரு அடிப்படை அறிவும் கிடையாது, ஒரு இடமும் கிடையாது. ஆனா இவங்க எல்லாம் வச்சு செய்யற மாதிரி ஒரு தலைமை இருக்காங்க எங்களுக்கு. அது போதும், அவ்வளவுதான். இருக்கு வரைக்கும் அவர்தான். 2029 அவர் தான். கதறிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான்.
அடுத்த ஒரு வருஷத்துல வந்து காங்கிரஸ் லீடர்ஷிப்ல வந்து ஒரு தலைமை மாறலன்னா என்ன கண்டிப்பா தலைமை மாறு என்னத்தடா மாத்துவீங்க? என்னத்த மாத்துவீங்க? இல்ல பிரியங்கா காந்தி கொண்டு யார வருவீங்களா? அதான் மாத்தினாலும் என்னத்த பின்னாடி மாத்துவீங்க? இருந்து என்னத்த இயக்கிறது யாரு? காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் லீடர்ஷிப்ல என்னத்த மாத்துவீங்க? ராகுல் காந்தி வேணா பிரியங்கா காந்தி இல்ல பிரியங்கா காந்திக்கு ஏதோ பையனோ பொண்ணோ இருந்தா கூட்டு வருவீங்களா? அதானே பண்ணுவீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தேவை என்னன்னா ஒரே ஜீன்ல பிறந்த ஒரு குழந்தைங்க, அந்த குடும்பம் அதானே தேவை உங்களுக்கு. இப்பவே இது வேற கார்கே தான் வெக்கமே தலைவரு. இல்லாம ஆனா வெக்கமே இல்லாம பின்னாடி இருந்து இயக்கிறது யாரு? அதான் வெக்கமே இல்லாம இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கூட்டம் வேற இருக்கு. இந்தியாவில் இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. எனக்கு இன்னும் புரியல எனக்கு. நான் ஏன்டா ஒருத்தனையும் ஒரு குடும்பத்தையே ஃபாலோ பண்ணணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் எங்க அப்பா அம்மாவே கேள்வி கேட்கிறேன். இப்பதான் காமராஜர் ஆட்சின்னு சொன்னாரு. அடுத்த நாளே ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சின்னு மாத்தி பேசிட்டாங்க. இவ்வளவுதான் அவங்களோட உறுதி. மாறும் ப்ரோ. கண்டிப்பா காங்கிரஸ் ஒரு லீடர்ஷிப் மாறும். ஏன்னா இது வந்து 3rd எலெக்ஷன். ஒரு ராகுல் காந்தி தலைமையில வந்து 3வது எலெக்ஷன் டிஃபீட் ஆகுது. என்னத்த மாறும்? பிரியங்கா காந்தி கொண்டு வருவீங்க அதானே? இந்த இல்ல ப்ரோ, கூட்டமே இதை இல்ல விட்டுட்டு போனுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த காந்தி இல்லாம ஒரு தலைவர் வருவார். வந்தோடனே இந்திரா காந்தியோட அம்மா நீங்க இந்திரா காந்தியோட மறுபுறம் மாதிரி இருக்கீங்கம்மா அப்படித்தானே போய் காலில் விழுவீங்க. வேற என்ன மாறிங்க? இதனாலதான் மக்கள்லாம் உங்களை வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க. இதுதான் நடக்குது இப்பயும், இதுக்கப்புறம் தான் நடக்கும். வேற இருக்கீங்க ஸ்பீக்கர். டுடேஸ் சாணக்கியாவோட இது மட்டும் 10 சீட்டுங்கிறது மட்டும் வந்துடணுமாமா. எல்லாம் அழுது புரண்டுருவாங்க கீழே. எல்லாமே நாளைக்கு பார்த்துருவோம் ப்ரோ. நாளைக்கு தெரிஞ்சிடும். டைம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 hours தான் வந்து 8 மணிக்கு தான் ஒன்றும் வராது. 8 மணிக்கு தபால் ஓட்டு தான். 9 மணிலேருந்து ஆரம்பிக்கும். 10 மணிக்கு மேலே தான் தெரியும். எனக்கு சூர்யா 40 எத்தனைன்னு தெரியல. அது நல்லா இருக்குல்ல, கார்த்திக் சுப்ராஜ் படம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க, இந்த 80s அந்த மாதிரி படமா? தெலுங்கு அதெல்லாம். சரி, நம்ம ஜாலி மூட்ல இருக்கோம் இன்னைக்கு. என்ஜாய் பண்ண உங்களுக்கு தெரியல எதுவும்? இல்லை நீ சினிமா வேணாங்க, வேற ஏதாவது பேசுவோம். கார்த்திக் ப்ரோ, இந்த தமிழ்நாட்டோட மக்கள்நிலை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? மனநிலை மட்டும் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. மக்கள் மனநிலை அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. 2014 இருந்து 19 வரைக்கும் கொஞ்சம் பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. அது உண்மையா ப்ரோ? உண்மைதானே? 2014 அது கிடையாது. 14க்கு முன்னாடி ரொம்ப கட்டமைச்சிட்டாங்க. அந்த மாதிரி மோடி ஒரே ஒரு எலெக்ஷன்ல நடந்துச்சு 2019. 2024 வந்து அது எடப்பாடின்ற ஒருத்தர் பண்ண சேட்டை. இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கு, ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது. அது காங்கிரஸ்னாலும் சரி, பிஜேபினாலும் சரி. காங்கிரஸ்க்கு அந்த இது கிடையாது, அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது, உள்கட்டமைப்பு கிடையாது, ஒரு லீடர்ஷிப் கிடையாது. அதனால மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க உள்ள தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 295 ஜெயிக்கிறோம், நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்றானுங்க. இது வந்து எப்படி நாடோட இது இருக்கும், இது எப்படி போகும் அப்படிங்கறது கூட யோசிக்க மாட்டானுங்கன்னு கேக்குறேன் நான். நாளைக்கு காலை பார்த்துருவீங்களே எல்லாத்தையும். நாளைக்கு காலை பார்த்துருங்க. இவனை கதறி அழுகிற மாதிரி தான் ரிசல்ட் வரும். இவனு கதறி அழுகிற மாதிரி தான் ரிசல்ட் வரும். ரிசல்ட் பிரச்சனை இல்லை, இவங்களோட நரேட்டிவ் ஏன் அப்படி இருக்கு, அதான் பிரச்சனை நமக்கு. பண்ண முடியாதுங்க, நரேட்டிவ் அப்படிதாங்க இருக்கு. பட் ஆனா இது வந்து ஒரே ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் பண்ண சொல்லிச்சு. நீங்க என்டிஏ வந்து அலைன்ஸ் வந்து மீட்டிங்லாம் நடத்தும் போது அங்க போய் நின்றுட்டு மோடி வந்து முடிச்சு போது ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாம வந்து அலைன்ஸை உடைச்சு
எல்லாம் போனதுனால அது ஓகே. கரெக்ட் தான் ப்ரோ. அதனால பெனிஃபிட் தான். பிரதீப் அதனால பெனிஃபிட் தான். இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க டம்மி, நீங்க ஜீரோஸ் தான். ஒரு இல்ல தொகுதி ப்ரோ, உங்களை ஜெயிக்க அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது கரெக்ட் தான். ஆனா கருத்து கணிப்புனா வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அலைன்ஸ் வச்சிருந்தா அப்படிச்சுன்னா இந்தியா அலைன்ஸ் 5க்கு மேல தாண்டிருக்காது வேண்டாங்க, மேக்ஸிமம். வேண்டாங்க, வேண்டாங்க. இது வந்து துரோகி எல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும்? இப்போ 2024 அவங்க கிளீன் மெஜாரிட்டியில இருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு இல்லாம ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, 2029 இவர் நம்பி யாருங்க போறது? இந்த ஆள் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு, இஷ்டத்துக்கு மாறிட்டு இருப்பாரு. அதெல்லாம் தேவையில்லைல்ல. இவரு கூட கூட்டணி வச்சிரும். ஓகே, இந்த கூட்டணி வைக்கிறோம். 2026 இவர் சிஎம்மா நிக்க வச்சு இவர் வந்து ஓட்டு வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணோம். 2029 வந்து காங்கிரஸ் கூட போயிடுவார்ல. இதுக்கு போ இவரு இவர் இஷ்டத்துக்கு பண்ணுவாரு, இஷ்டத்துக்கு போவாரு. சரி, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பயே வருது தான். அது முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பார்க்க தானே போறீங்க, பாருங்க. இப்ப இது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ப்ரோ, அதான் பிரச்சனை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன் என்ன போன எலெக்ஷன் என்னாச்சு? போன எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சாங்கல்ல. பிஜேபிக்கு ஏதாவது மைனஸ் ஆச்சா என்ன? அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சீட்டை வச்சு எம்பியை வச்சு தான் வந்து கட்சி நடத்துனாங்களா இல்லை கவர்மெண்ட் நடத்துனாங்களா? அதெல்லாம் கிடையாது இல்லை. அப்படின்னா எடப்பான்ற ஒருத்தர் வந்து எவ்வளவு பெரிய துரோகின்றது இந்த எலெக்ஷன் காட்டி கொடுத்துருச்சுல்ல. நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்பீங்க. பிஜேபின்ற கட்சி அரசியல் ரீதியா வரும்போது அவங்க எப்படி அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்பீங்க. இனிதான் ரியல் ஃபேஸே வரப்போகுது. ஆமா, பார்க்க தானே போறீங்க. 2019 இவங்களோட பேக்கேஜ் ஒரு காரணங்க. அந்த தூத்துக்குடி இந்த பிரச்சனை எல்லாமே எடப்பாடி பண்ண தவறுகள் எல்லாமே அது ஒரு நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குங்க. இந்த ஆள் இஷ்டத்துக்கு பஞ்சாயத்து பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சண்டை போட்டு போயிட்டாரு. அவர் 22 தொகுதிக்கு வந்து பை எலெக்ஷன் வச்சுட்டாரு. இதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஓகே. எல்லாமே வந்து எண்ட் ரிசல்ட் வந்து நல்லது தான் பிஜேபிக்கு. பிஜேபி தானே நிற்கிறாங்க. இனி இன்னைக்கு ஓட்டு நல்லது வாங்குறாங்க, எல்லாம் நடக்கிறதுக்கு பண்றாங்க. மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு ஆமா, இது நடந்திருக்கு. எடப்பாடின்ற துரோகியை என்ன பண்றாங்கன்றத பாருங்க, பொறுத்து வந்து பாருங்க, அது தெரியும். அவங்க வந்து நல்லவங்கலாம் கிடையாதுங்க. நல்லவங்க ரொம்ப சாந்தமா காவி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க, சாமியார் மாதிரி இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்படி வச்சு செய்யறாங்கன்னு மட்டும் பாருங்க நீங்க. எதிர்கட்சியே வந்து வச்சு செய்வாங்க. இந்த மாதிரி துரோகி எல்லாம் விடுவாங்கண்ணா இவங்க. எங்க அண்ணனுக்கு அவருக்கு ஒரு திறமை இருக்கு, காலில் போய் விழுந்துடலான்னு. காலெல்லாம் விழுந்தாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இந்த டைமு. ரமணா படத்துல தலைவர் விஜயகாந்த் சொல்ற மாதிரி தான், மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு இந்த டைம்லாம் அவர் மன்னிக்க மாட்டாங்க. அவர்லாம் வந்து சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. விடக்கூடாது. பாருங்க. ம். நாளைக்கு அப்ப எல்லா கதறல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். எல்லா ஆமா. கதறல்ஸுக்கும் ரெடியா இருக்கீங்களா? ஆல்ரெடி கதறி தான் இருக்கானுங்க 2 நாளா. எக்ஸிட் போல்ல வந்து ஏற்கனவே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸிட் போல் வந்தாலும் கதறி தான் இருக்கானுங்க. நாளைக்கு நம்ம கதற போறானுங்க. நம்ம மணி அண்ணன் வேற ரொம்ப அழுவாரு. அவரோட இதெல்லாம் போடணும் சூப்பரா, நீ தலைவரை பத்தி என்ன போடுறாரு அப்படின்ட்டு. டூ ஜி ப்ரோ, அஜு ப்ரோ சொன்னான்ட்டு அந்த வீடியோ அப்புறம் தமிழ் குரல்ல பார்த்தேன். அப்பதான் பார்த்தா உடனே இது முடிஞ்சோன்னா அண்ணாமலையை மாத்திடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க. ஆமாங்க, ஒரு கட்சியில வந்து 2 தடவைக்கு மேல ஒரு தலைவரா இருக்க முடியாது. அந்த மாதிரி கட்சி தான் பிஜேபி. அது அவங்களா தேர்ந்தெடுப்பாங்க. அதை விட்டு போட்டு இவங்க மாத்திடுவாங்க, இவரை மாத்திடுவாங்கன்ட்டு இவரா ஒன்று கற்பனையில வாழ்றாரு. ஆனா மணியண்ணன் கார்த்திக் bro, இந்த ஸ்டாலினுக்கு முதலமைச்சரா ஏத்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா இல்ல? ரேர் இருக்கீங்க.
இல்ல கார்த்தி ப்ரோ, ஒரே ஒரு எக்ஸிட் போல் கூட இவங்களுக்கு சாதகமா இல்லல்ல. இந்த மாதிரி ஏதாவது பாத்திருக்கீங்களா லாஸ்ட் 20 இயர்ஸ்ல? ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல வந்து மொத்த எக்ஸிட் போலே ராங் ஆனது மாதிரி. ஏன்னா இவங்க ஜெயிக்கணும்னா மொத்தம் ஒரு ஹோல்சேலா ஒரு சிஸ்டமே ராங் ஆகணும் நாளைக்கு ரிசல்ட் வந்து மாத்து வரணும்னா. அது எப்படி ப்ரோ வரும்? வர்றது தானே ப்ரோ போடுவான். அவன் யூஸ் பண்றது பல டெக்னிக்கை வச்சு யூஸ் பண்ணி போடுறது. அங்க சாம்பிள் சைஸ் எடுத்து இது பண்ணி போடுறது. இல்ல அதான் கேக்குறேன். இந்த மாதிரி ஏதாவது லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல அது நடந்திருக்கா? வாய்ப்பே இல்லை. அதிசயம் 30 நடந்திருக்கான்னு சீட்டு கேக்குறேன். இங்கிட்டு போனா 30 சீட்டு கூடலாம் குறையலாம். அது மட்டும் தான் நடக்குமே வெளியே ரிசல்ட்ல வேற எதுவும் மாற்றம் இருக்காது. அவ்வளவுதான். அசம்பிளில ஏன்னா அவர் வந்து நடந்திருக்கேன் இல்லைங்க, இல்லை இல்லை. எக்ஸிட் போல்னா என்னன்னா அது வந்து ஒரு டைரக்ஷன் காட்டும், அவ்வளோதான். சரியா? இப்போ எல்லாரும் போடுறாங்கல்ல, டைம்ஸ் நவ், என்டிடிவி, இவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய நியூஸ் சேனலில் போடுறாங்க இல்லையா? இப்போ நாளைக்கு இவங்க போடுறது எல்லாமே தப்பாக வந்துருச்சு அப்படின்னா யாரை மதிப்பீங்களா? அவனா பிரசாந்த் கிஷோர் வந்து 200 கோடி 300 கோடி வாங்குறாருங்க ஒரு எலெக்ஷனுக்கு, ஒரு கட்சிக்கு வேலை செஞ்சா. அவர் வந்து சொல்றாரு பிஜேபி 350 ஜெயிச்சிடும் அப்படின்றாரு. ஒருவேளை பிஜேபி 350 ஜெயிக்காம நீங்க சொல்ற மாதிரி ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு, 300 ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் நாளைக்கு மதிப்பீங்களா? யாரா அந்த மாதிரி அடமானம் வைப்பாங்களா? அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை செய்வாங்களா? இவனுங்க வைப்பானுங்க, அது யூபிஸ்லாம் வைப்பானுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. இன்னொன்று மீடியா சேனல்ல எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றாங்க அப்படின்னா டைரக்ஷன் இதுதான். நாளைக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா எப்படிங்க வரும்? வந்துச்சுன்னா எல்லாரும் கேள்வி வைப்பீங்களா? நாளைக்கு மதிப்பீங்களா? நியூஸ் சேனல்ல வர நியூஸை மதிப்பீங்களா நீங்க? இல்லை அடுத்த எலெக்ஷன் அவங்க சொல்றத மதிப்பீங்களா? மதிக்க மாட்டீங்களா? இப்போ சவுக் சங்கர் சொல்றாருல்ல 20 தொகுதி ஜெயிக்கும் 16 தொகுதி ஜெயிக்கும், அது யாரை மதிக்கிறீங்களா? மதிக்கிறது இல்லைல்ல. அந்த மாதிரிதான். அப்படி வந்து கிரெடிபிலிட்டியை விட்டுட்டு வந்து எல்லாரும் கோடி மீடியாவா மாறி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் என்னங்க இது? இன்னும் நம்பிட்டு உட்காந்துருக்கானுங்க, நாளைக்கு காலைல பாத்திர போறானுங்க. இப்ப மிரட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ஓஸ்க்கெல்லாம் இப்பவே மிரட்டலாம் விடுறாங்க ஓப்பனா. என்ன மிரட்டல்? ஒழுங்கா ரிசல்ட்டை சொல்லு, பயப்படாத, இது தப்பாலாம் கவுண்ட் பண்ணி உன்னோட பேர்லாம் சொல்லாதுன்னு ஓப்பனா அதுவும் ட்விட்டர்லயே போடுறது. கார்த்திக் ப்ரோ, இவ்வளவு கூட்டணி வச்சு இவ்வளவு பெரிய தலைவர்கள் சேர்ந்து அந்த மொத்த மனுஷன் மோடியை ஜெயிக்க முடியல அப்படின்னா இவங்களாம் எதுக்கு கட்சி நடத்துறாங்க, எதுக்கு அரசியல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. நீங்க கூட்டணி வச்சுட்டா அவர் ஜெயிக்க முடியுமா? என்ன இது லாஜிக்கெல்லாம் பேசுறீங்க நீங்க? நீங்க காங்கிரஸ் ட்ரிபிள் டிஜிட் வராம வந்து எக்காரணத்து கொண்டு என்ன கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க ஏங்க முடியாது. அவரு அந்த அளவுக்கு உழைக்கிறாருங்க, அந்த அளவுக்கு உழைக்கிறாரு. 10 வருஷம் கவர்மெண்ட் இருக்கு, 5 வருஷம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்த 5 வருஷத்துல எக்ஸ்ட்ரா ஓட்டு எக்ஸ்ட்ரா சீட்டு, இப்போ திரும்ப 5 வருஷம். அந்த அளவுக்கு உழைக்கிறாரு. அவர் கேபினெட்டை வந்து அந்த அளவுக்கு கிளீனாக வச்சுக்கிறாரு, ஊழல் பண்ணாமல் வச்சுக்கிறாரு. இதெல்லாம் நீ பண்ணி தொலை, பண்ணா உனக்கு ஓட்டு போடுவாங்க. நீ ஒரு எலெக்ஷன் தாண்ட முடியல உன்னால. குஜராத்தில் 30 வருஷமா அவங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? ஏங்க திரும்ப 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 ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க 30 வருஷமா? மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் டு டெரரிசம், அதெல்லாம் வந்து நீ கூட வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் சொல்லியிருப்பாரு, நான் குஜராத்தில் வந்து சிஎம் ஆனேன், என்னை திட்டானுங்க, அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் இருந்துச்சு, என்னை திட்டி 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 ஓட்டு கேட்டானுங்க, திரும்ப சிஎம் ஆயிட்டேன், திரும்ப என்னை திட்டானுங்க, நான் சிஎம் ஆயிட்டேன், 3வது டைம் ஆனதுக்கப்புறம் இவனுங்க குஜராத்காரனுங்க திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க மக்களை, இவனுங்களுக்கு அறிவு இல்லை, மோடி கூட்டு போடுறானுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஸ்டேஜில். அது இங்கிலீஷ் தான் சொல்லியிருப்பாரு, ஹிந்தியில் இல்லை கிடையாது. ஹிந்தியில் சொல்லியிருக்க மாட்டார், இங்கிலீஷ் தான் இருக்கும். ஃபன்னாக சொல்லியிருப்பார் ஜாலியாக.
இவனுக்கு என்னன்னா மக்களை பைத்தியக்காரனுக்கு அவர் ஏன் ஓட்டு வாங்குறாரு, எதுக்கு வாங்குறாருன்றதை இவனுக்கு புரியவே புரியாது. மத்திய பிரதேசத்துல 20 வருஷம், குஜராத்ல 30 வருஷம், ஒரே கவர்மெண்ட், எப்படிங்க இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு ஸ்டேட்ல 25 கோடி பேர் இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட், அதுக்கப்புறம் திரும்ப ஓட்டு அதிகமாகி இன்னொரு டைம் எலெக்ட் ஆகுது. எப்படி பண்ண முடியும்? கேட்டா மத அரசியல் பண்றாங்க, அது இதுன்னு சும்மா இவனுங்களா ஓடிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் அவங்க பண்றதே கிடையாது. அதை தாண்டி வளர்ச்சின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க, டெவலப்மெண்ட்னு ஒண்ணு கொடுக்குறாங்க, அதுக்குதான் ஓட்டு விடுது. அதை புரியாத வரைக்கும் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. காங்கிரஸ்ன்ற கட்சி வந்து 2014 மோடி வரும்போது கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்டுக்கு மேல வச்சிருந்தாங்க, 10-12 ஸ்டேட்டுக்கு மேல. எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு 3 ஸ்டேட்ல வாழ்ந்துருக்காங்க. அந்த 3 ஸ்டேட்டையுமே எனக்கு தெரிஞ்சு தெலுங்கானா பிடிக்கிறவங்க, கர்நாடகா பிடிக்கிறவங்க, இமாச்சல் இப்பயே பிடிக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். மக்களை பத்தி யோசிக்காம எப்ப பார்த்தாலும் மோடி திட்டணும், மோடி திட்டணும், மோடி திட்டி ஓட்டி கேட்டு, மோடி திட்டி ஓட்டி கேட்டுனா யார் போடுவா உங்களுக்கு ஓட்டு? கார்த்திக் ப்ரோ, மனோஜ் பேசுறேன். இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ஹாய் ப்ரோ. ப்ரோ, எப்படி இருக்கீங்க? குட். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் ப்ரோ. இல்ல இந்த ஓகே, இந்த நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு தெரியும் நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்றீங்க. இப்போ நாளைக்கு அப்புறம் இன்னொரு 1 வீக் அப்புறம் நீங்க வந்து ஸ்டில் யார் வேணா, இட் டிபெண்ட்ஸ், யார் வேணா வின் பண்றோம். நீங்க எப்படி இருப்பீங்க ஆஃப்டர் டுமாரோ? ஹவு வில் பி ரியாக்டிங்? அது எனக்கு அது கேட்கணும்னு இதுக்கு, அதனால தான் கேட்குறேன். How you will stand? இல்ல ஃபியூச்சர்ல ப்ரோ, ஆஃப்டர் டுமாரோ எப்படி இருப்பீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா நான் உங்களை வந்து சினிமா இதுல பார்த்துருக்கேன் ப்ரோ, பட் இதுல சொல்றேன், அரசியல்ல எப்படி இருப்பீங்கன்னு கேட்குறேன். அவ்வளவுதான், இது ஆரம்பிச்சாச்சு, இந்த கேம் முடிய போகுது. அதுதான் ப்ரோ, கேம் நாளைக்கு முடிஞ்சிடும் ப்ரோ, மார்னிங் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கேட்குறேன். நான் விட்டுட்டு போயிருவேன், அவ்வளவுதான். அடுத்த வேலைக்கு போயிருவேன். அதுதான் ப்ரோ கேட்கணும்னு இருந்தது. ஓகே, அதுதான். ஓகே ப்ரோ. ப்ரோ நான் டெய்லியெல்லாம் பேச மாட்டேன் ப்ரோ, அவ்வளோதான். எல்லாருமே ஆசைப்பட்டீங்க, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது பேச ஆரம்பிச்சிங்க. சரி ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பேசணும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் பேசணும். நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டில் வருது, இன்னும் 1 நாள் 2 நாள் 3 நாள் ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் விட்டு நம்ம சினிமா அந்த மாதிரி ஏதோ ஒன்று போயிடுவோம். திரும்ப திரும்ப அது பேசணும்னா எனக்கு டெய்லியுமே அது பேசணும்னு அவசியம் இல்லை. இல்லை, நான் கேட்குறேன் ப்ரோ, இவர் இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ், இதுக்கப்புறம் நீங்க பாலிடிக்ஸ் திரும்பி இறங்க போறீங்களா இல்ல சினிமால போறீங்களா? அதுதான் கொஸ்டின். அதெல்லாம் கிடையாதுங்க, நமக்கு வேலை அதிகமா இருக்கு. நீங்க வேற. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்களே சொல்லிருக்கீங்க நான் வந்து ஒரு 3 மாசத்துல நானே போயிடுவேன், நீங்க சொன்னீங்கல்ல. எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு, ஏன் போறேன்னு சொல்றீங்க? இங்க வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் போறேன்னு சொல்றேன்னா, நான் வந்து என் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரி ஓகே, இப்போ வந்து ஒரு நம்பிக்கையில சொல்றதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் 32 வயசாச்சு, இதுக்கப்புறம் வந்து ஓட்ட முடியாது லைஃப. நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரி. அதுக்காக சொன்னதுங்க. ஓகே, இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். சரி ஓகே, இந்த வருஷம் பண்ணிடுவோம். அதனால நான் சொன்னேன் 3-4 மாசத்துல வந்து ஸ்பேஸ் திரும்ப இந்த மாதிரி போட முடியுமான்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்றது. அதுதான் ப்ரோ, நீங்க வந்து நான் உங்களை வந்து அதுக்காக பொண்ணெல்லாம் பாக்கலங்க, பொண்ணெல்லாம் பாக்கல. இப்பதான் மேட்ரிமோனில பொண்ணெல்லாம் கட்டி. இல்ல கார்த்தி ப்ரோ, பாலிடிக்ஸ்ன்றது நம்ம பேசணும், யார் வேணா பேசுவாங்க. நம்ம வந்து அப்படி சொல்லல. ஆனா நீங்க வந்து எவ்வளவு பேருக்கு இது பண்ணிருக்கீங்க தெரியுமா? யூ கேவ் இன்ஃபர்மேஷன் டு லாட் ஆஃப் பீப்புள், இங்க வரவங்களுக்கு. ஸோ அதை விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். பிகாஸ் நீங்க சினிமால இருக்கிறதுனால, நான் சினிமானாலதான் நான் வந்து கனெக்ட் ஆகிறேன் உங்களோட. பாலிடிக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்க பேசுறீங்க ஓகே, பட் டசன்ட் மேட்டர். பட் ஆனா நீங்க சினிமா பேசும்போது யூ கிவிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஒரு சின்ன பசங்க வரும்போதும் யூ கிவிங் அட்வைஸ்ல, அந்த அட்வைஸ்லாம் வந்து வேலிடா இருக்கு, சும்மா கிடையாது. டேய் ஏன்டா எங்க சண்டை போடுறீங்க, ஃபர்ஸ்ட் உங்க குடும்ப குட்டியை பாருங்க சொல்றீங்கல்ல,
அந்த இதுல வந்து நீங்க கேர் பண்றது எனக்கு தெரியுது. ஆனா பாலிடிக்ஸ்ன்றது நம்ம பாலிடிக்ஸ் பேசவே கூடாது bro. பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல. பட் நம்ம பாலிடிக்ஸ் வந்து நம்ம அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன். அவ்வளவுதான். கரெக்டா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி ப்ரோ, மன்னிச்சிடுங்க. அப்படிலாம் கிடையாது. ம். பாலிடிக்ஸ் பேசவே கூடாதுன்னா இல்லைங்க, இல்ல நம்ம பேசலாம், தெரிஞ்சுக்கணும் இல்ல. எவ்ரிபடி கேன் டாக். ஆனா அது ஒரு டைம் பீரியட் தான். அப்ப நீங்க பாலிடிக்ஸ்ல போறீங்கன்னா நீங்க வி கேன் டாக் எனிதிங், யூ கேன் டாக் பேட் அபவுட் எனிதிங். அப்படிலாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன். முன்னாடி எலெக்ஷன் வர வரைக்கும் பேசுவோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு அடுத்த டாபிக் போயிடுவோம். கரெக்ட் கரெக்ட். ஸோ அதுவுமே நம்ம எவ்வளவு நாளைக்கு பேச முடியும்னு தெரியாது. அது வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் விட்டுட்டு இவங்க எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே அவ்வளவுதான், இருக்கோம். 100%. ஏன்னா நமக்கு தொழில் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்கு, நம்ம அதை தான் பார்க்கணும். கரெக்டா ப்ரோ? நானே வந்து இந்த எலெக்ஷன் நடக்கும்போது, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19 எலெக்ஷன் நினைச்சல, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து வந்துடுவாங்க தேவையில்லாம. அங்கே ஒரு இப்படி பேசினாரு, இங்கே ஒரு இப்படி பேசினாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. டெய்லியுமே இந்த அரசியல் மட்டும் தான் ஃபாலோ பண்றதா எனக்கு வேலை. நிறைய படங்கள் பார்க்கறதே இல்லைங்க. நீங்களே நிறைய படம் சொல்லிருக்கீங்களே, பார்க்க இந்த மாட்டேன். வீடியோ பார்த்தே நான் இதுக்கப்புறம் தான் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆமா, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு, யார் என்ன பேசுனாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு, அதுக்கு ரிப்ளை கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ பெரிய வேலைங்க, காலைல இருந்து நைட்டு வரைக்கும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு அரசியல் தான். அதுதான் சொல்றேன். அதை விட்டுட்டு நீங்க சொன்ன ஃபீலிங் எனக்கு தான் புரிஞ்சுது கார்த்திக் ப்ரோ, அதனாலதான் சொல்றேன். ஏன்னா ஏண்டா உங்களுக்கு பதில் சொல்றதுக்கே நான் பல வீடியோ பார்க்கணும் போல இருக்கு, நீங்க சொன்னீங்க, நான் கேட்டேன், அதனால சொல்றேன். சிம்பிள். இல்ல அது உண்மை ப்ரோ. அரசியல் நீங்க இருந்தீங்க அப்படின்னா 24/7 வந்து அரசியல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை தாண்டி வந்து பார்ட் டைம் அரசியல் கண்டிப்பா நீங்க அதெல்லாம் பேசுறது நான் வேலைக்கே டெய்லியும் ஆகாதுங்க. கேட்டுட்டு இருக்கேன் கார்த்திக் ப்ரோ. ஐம் ஒன் ஆஃப் த லிசனர் ஃபார் பாஸ்ட் 4 years. உங்களோட லிசனர் தான் சீரியஸா. அதனாலதான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஐயப்பன் ப்ரோக்கும் தெரியும், நான் டெய்லி உங்களோட ஸ்பீச்காகவே நான் வருவேன். நீங்க பேசுறது மெயினா சினிமாக்கு தான் வருவேன். ஐ டோன்ட். அண்ணாமலை ஒரு பேட்டி சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ஆமா, நான் வந்து ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியனா வந்து சொன்னாரு. கரெக்டா தானே? நான் ஒரு ஆக்சிடென்ட் தான் வந்துட்டேன் பாலிடிக்ஸ் அப்படின்னாரு. அது இல்ல, நான் வந்து இந்த ஐபிஎஸ் எக்ஸாம் படிக்கும்போது, ஐபிஎஸ் இல்ல, அது என்ன எக்ஸாம்ங்கிறது, யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிப்பேன் டெய்லியும். படிச்சுதான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அதோட எனக்கு அதிகமா படிக்க வேண்டியதா இருக்கு, முடியல. படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு டெய்லியும். ஏதாவது ஒண்ணு கேக்குறாங்க, நம்ம போனாலே அங்க என்ன நினைச்சு லண்டன் இது உலக அரசியல் பேசுறாங்க, திடீர்னு வந்து இங்க இருக்க அரசியல் பேசுறாங்க, யூபியில இருக்க அரசியல் பேசுறாங்க, குஜராத்தை பத்தி பேசுறாங்க, இங்க இருக்க ரிசர்வேஷன் பத்தி பேசுறாங்க. எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு, எல்லாத்தையும் படிக்க வேண்டியதா இருக்கு. அதை விட இது ப்ரெஷரா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னாரு ஒரு பேட்டியில. கண்டிப்பா அப்படிதாங்க இருக்கு உண்மையில. அரசியல்லாம் நீங்க வந்து பேசணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சத்தியமா கார்த்திக் ப்ரோ, நீங்க எவ்வளவு பேசுறீங்க எனக்கு தெரியும் பாலிடிக்ஸ் இங்க. ஆனா அவ்வளவுக்கும் நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியுது சீரியஸ்லி. ஏன்னா தெரிஞ்சாதான் பேச முடியும்ல. நீங்க இந்த இயர்ல இவங்க இங்க வந்து பண்ணாங்க நீங்க சொல்றீங்களா? ஏதோ ஒரு சன் நியூஸ் கார்டை போட்டு போயிடுவானுங்க. நான் போய் அண்ணாமலை பேட்டி 20 நிமிஷம் இருக்கும், அந்த 20 நிமிஷம் பேட்டியும் பார்க்கணும். அதை பார்த்துட்டு இல்லைங்க இவர் இப்படி சொன்னாருங்க எப்படி சொன்னாருங்கன்னு அதை வந்து கட் பண்ணி எடுத்து போட்டு விளக்க சொல்லணும். பெரிய தலைவலி. ஐ ஹோப் நீங்க நாளையில இருந்து நீங்க வந்து ஒரு ஃபுல் டைம் இதுக்கப்புறம் மூவி இதுவா இருக்கணும், ட்ராக்கரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் கார்த்திகோ. ஏன்னா நான் உங்களை அப்படிதான் பார்த்துருக்கேன் ஸ்டார்டிங்ல இருந்து. இது ஓகே நீங்க பண்றீங்க ஓகே, பட் ஆனா மூவி அப்டேட்ஸ் கொடுங்க. ஏன்னா மக்கள் அதுக்குதான் வெயிட் பண்றோம். இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கவங்க வந்து இது ஒரு கேம் தான் bro. அரசியலுக்கு யாருமே இங்க எது இல்ல. ஏன்னா அரசியல் பேச அரசியல் நான் பாக்கலங்க, அரசியல் நான் பாக்கல. இது ஒரு கேம், அவ்வளவுதான். நீங்க என்கிட்ட ஒண்ணு சொல்றீங்க, நான் ஒண்ணு சொல்றேன், அவ்வளவுதான். நீ சொல்றது நடக்குதா, நான் சொல்றது நடக்குதா பாத்துருவோம், அவ்வளவுதான். இது ஒரு கேம். கரெக்ட். நீங்க என்ன சொல்றீங்க, ராகுல் காந்தி பிரதமர், நான் சொல்றேன் மோடி. ஓகே, நீங்க நானா, அவ்வளவுதான். இந்த பேச்சு வந்து அதிகமாகும் போது நான் ஓகே பாத்துக்கலாம்டா அப்படின்றதா. அது வேற ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டுல நாம சொல்றோம். கண்டிப்பா அதுதான் ப்ரோ. நீங்க இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க இப்போ நாளைக்கு ரிசல்ட் வந்துடும் ப்ரோ. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அது வந்து அப்படியேதான் நடக்கும். ஆனா அதுக்கப்புறமும் நீங்க வந்து எங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஃபிலிம் மூவி ட்ராக்கரா எங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். அப்படிதான் ஃபேன்ஸ் வெயிட் பண்றோம் உங்களுக்கு.
ஏன்னா அவங்கள அப்படிதான் பாக்குறோம்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான், சிம்பிள். நானுமே அதாங்க நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, அதுக்கப்புறம் நீங்க வந்து அரசியல் வந்து அதுதான் ப்ரோ, நீங்க ரொம்ப வந்து வேலைக்கு ரொம்ப நிறைய பேர் என்கிட்ட வருத்தமே படுறானுங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆமா. நிறைய பேர். நீங்க ஏன் பாலிடிக்ஸா இதுல பேசிக்கிட்டே வந்ததுனால இருக்கீங்க, நீங்க ரொம்ப தான் ஹேட்டட் தான் தேவையில்லாம. ப்ரோ, உங்களுக்கு கெட்ட பேர் தான் வருது ப்ரோ. நீங்க பாலிடிக்ஸ் பேசுறேன் சீரியஸ்லா. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்களே கெட்ட பேர் வருதுன்னு? இல்ல அப்படி கிடையாது. சொல்லல கார்த்திக். இதை வருது பாருங்க, வருது இல்ல அது இல்ல அது எனக்கு வருது, கெட்ட பேர் வருது எனக்கு தெரியுது. நிறைய பேர் திட்டுறானுங்க. நிறைய பேர் வந்து விஜய் ஃபேன்ஸே வந்து எனக்கு திட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில கீழே திட்டுவானுங்க. அவனை பிளாக் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வந்து என்னடா ஒரு காலத்துல நம்மள வந்து விஜய் ஃபேன்ஸ் அது எல்லாம் இவ்வளோ பாசிட்டிவா போட்டு லைக் பண்ணி எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அண்ணன் வாங்கினா அப்படின்னா அதான். போட்டு இருந்த விஜய் ஃபேன்ஸே நீ திட்டும் போது நமக்கு வருத்தமா தான் இருக்கும். கண்டிப்பா பட் அதை தாண்டி இது என்னன்னா இது ஒரு போட்டி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இது பேசும்போது இதாச்சு. இதுக்கு வந்து என்னன்னா நிறைய அரசியல்வாதிங்க, நிறைய ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க இவங்கெல்லாம் ஏய் எப்பட்றா நீ எப்பட்றா இல்ல என்னையா இப்படிலாம் பேசுற நீ? இல்லைங்க அப்படிதான் பேசுறேன். இந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறமே என்கிட்ட வந்து ஒரு 4-5 பேர் ஃபோன் பண்ணி நீ சொன்னதான் உண்மை, சொல்லுங்க. சரி ஓகே. அவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல மோடிக்கு மெஜாரிட்டி வரவே வராது, மோடி திரும்ப வர மாட்டாரு, ராகுல்காந்தி ஜெயிச்சிருவாரு, இல்ல மோடி வந்தாலுமே மெஜாரிட்டி வராது, அலையன்ஸ் கவர்மெண்ட் தான் வரும். அவங்க எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சரிப்பா விடுப்பா, நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்கூடிய நிறையா இருக்கு அந்த மாதிரி அவங்களே சரண்டர் ஆயிட்டேன். ஸோ அந்த பாசிட்டிவும் இருக்கு. நிறைய பேர் இவங்க திட்டுறானு, இந்த பசங்க தம்பிங்க திட்டுறதும் இருக்கு. என்ன பண்றது? அது இது முடிஞ்சிடும் ப்ரோ, எலெக்ஷன் முடிஞ்சிடும். நான் ஃபேன் ஃபைட் போயிட்டே தான் இருக்கும் பாருங்க. திரும்பி ஒரு படம் வந்தா வரும்ல, அதுதான் நமக்கு எக்ஸைட்டிங். என்ன கார்த்திக் ப்ரோ, கரெக்டா? நீங்க எவ்வளவு ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தெரியும். இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் சொல்றேன் அவ்வளவுதான், வேற சிம்பிள், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க பாலிடிக்ஸ் இது பண்ண மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் நீங்க சினிமால தான் திரும்பி கான்சென்ட்ரேட், கரெக்டா? இதுக்கப்புறம் ஆஃப்டர் டிஸ்கஷன்ல கண்டிப்பா கண்டிப்பா பாலிடிக்ஸ்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைங்க. இது பேசினோம் அவ்வளோதான், சண்டை போட்டோம், நீயா நானும் பேசுனீங்க, நான் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். நான் நாளைக்கு பார்த்துட போகிறோம் ரிசல்ட்டு முடிச்சதுக்கப்புறம். நம்ம ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதை பார்த்து அதுக்கு மேலே அதுக்கு விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம். அவ்வளோ கண்டிப்பா. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். இப்பயும் சொல்கிறேன், கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். 100% நம்ம ஜெயிப்போம். ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப கணக்கு போட்டு தான் விஷயத்த சொன்னதும் நடக்கும். நாளைக்கு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங். நிறைய பேர் தூங்க கூட மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமே வந்து நிறைய பேர் வந்து நம்ம போய் இதை பண்ணி கையை பிடிச்சி எடுத்து அவனை வந்து சண்டை போட அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எக்ஸிட் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா விட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் வந்து சும்மா ஏதாவது டைப் பாஸுக்கு பேசுறது தான். அதுக்கப்புறம் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம். கண்டிப்பா ப்ரோ, அதுதான் நானும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஆமாம்மா, ஏன் நம்ம மைண்ட் செட் அவ்வளோதாங்க, அவ்வளோதான். என்ன ஹரி ப்ரோ, ஹரிகரன் சொல்லுங்க டார்லிங். என்ன செலிப்ரேஷன்ல இறங்கிட்டே இல்லையா? இது செலிப்ரேஷன்ல செலிப்ரேஷன் மோடா? நாளைக்கு தானே தெரிஞ்ச ரிசல்ட் தானே. வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா நான் பேசுறேன். பட் இல்ல பேசுறது கேக்குது. பட் இருந்தாலும் இன்னில இருந்து கடுப்பேத்தணுமா இல்லையா நிறைய பேர்த்த? ஆமாமா. நான் ஃப்ரெண்டு வந்து நாகநாதன்லாம் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தான். இந்த மாதிரி கண்டிப்பா மோடி ஜெயிச்சிருவாரு, பிஜேபி அங்க ஜெயிச்சிரு போல இருக்கு, அதனால தமிழ்நாட்டில் வந்து 20% ஓட்டு வந்துச்சுன்னா நம்மளை வந்து இங்க கொஞ்சம் உடனே அவனை போட்டு கழுவி ஊத்தி அவன் வந்து ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிட்டு, ஏய் உன் ஃப்ரெண்டு தானே, யோ என்னையா நீ பேசும்போது எவனும் திட்டுறது இல்லை உன்னை, நான் பேசுன மட்டும் என்னையும் எவ்வளவு திட்டுறானுங்க உன்னை, அதெல்லாம் அப்படிதான் அப்படித்தான்டா அவனை பிடிச்சி கடிச்சு வச்சு பதறி வச்சு. ரொம்ப சிம்பிள் பிரதர், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இவங்க என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி மோடி எதிர்த்து பிஜேபி எதிர்த்து அது வேற மாதிரி ஒண்ணு பண்ணணும். டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும். when the politics becomes negative, நீங்க டார்கெட்டிங் a particular person வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து அந்த ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு வந்து பாசிட்டிவா மாறிடும். அதை நம்ம நிறைய சொல்லி பார்த்துட்டோம்.
பிளஸ் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அவரும் ஒரு டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ல போகும்போது நம்ம நேரேட்டிவ் வந்து கரெக்டா செட் பண்றாரு. டெவலப்மெண்ட் தான் நேரேட்டிவ் செட் பண்றாரு. அண்ட் சப்கா சாத் சப்கா விகாஸ், அதாவது எல்லாருக்கமானது அப்படின்றாரு. ஸோ இந்த ரிலீஜனோ இந்த கேஸ்டோ இல்ல க்ரீடோ வாட் எவர் நோ டசன்ட் பிளே. அது நம்ம ஆளுங்க புரிஞ்சிக்கல. ஸ்டில் இப்ப கூட நிறைய பேர் வந்து நாளைக்கு ரிசல்ட் வேற வரும் தான் எதிர்பார்த்து. இல்ல அது அவங்களுக்கு புரியவே புரியாது. இப்போ இல்ல, எப்பயுமே புரியாது. ஏங்க ராகுல் காந்தி மாதிரி வந்து ஏதோ ஒரு ராஜீவ் காந்திக்கு பிறந்தாரு, அவர் பையன், அவருடைய பையன் நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு என்னங்க புரியும் அவருக்கு? அவர் சொல்றாரு, நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது வந்து இங்க இருக்க சிஸ்டமா பார்த்துருக்கேன். அரண்மனையில் வளர்ந்தவருங்க அவரு. அவருக்கு என்னங்க தெரியும்? அரண்மனையில் வளர்ந்தவர், ஃபாரின்ல படிச்சவர், காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி வச்சுட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க ஒருத்தரை. அவருக்கு என்ன தெரியும்? இங்க இங்க மக்களோட மனநிலை இல்ல தெரியுமா? இல்ல என்ன தெரியும்? நம்ம ஒண்ணும் தெரியாது. நம்ம அவர் அப்படி வந்து இல்ல போட்டோ இல்ல ஷூட் அப்படி போக பண்ணாதான் தெரியும் வேண்டாம். அவருக்கு. இல்ல அதுதான் அப்படி போக வேண்டாம். அதுக்கு பதிலா வேற மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இப்ப நம்ம ஊர் மட்டுமே எடுத்துப்போமே, தமிழ்நாடை மட்டுமே எடுத்துப்போம். தமிழ்நாட்டுல இப்ப நம்மலாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே அப்படிதான் இருந்தோம். ஆனா என்னைக்கு நம்ம மாறுறோம் அப்படின்னா, என்னைக்கு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, என்னைக்கு வந்து 2009 இப்ப இது பேசும்போது எல்லாருக்குமே வந்து எல்லாம் மறந்துட்டாங்க. நிறைய பேர் மறந்துட்டாங்க. இங்க இருக்க பசங்க நிறைய பேர் சின்ன பசங்க இருக்கிறாங்க. 2009 நம்ம உண்மையிலே கண்ணுக்கு நேரா நம்ம பார்த்தோம் என்ன நடந்தது அப்படின்றது பல பேருக்கு இங்க தெரியாது. அன்னைக்கு இருந்த கோபம் இன்னைக்கு எங்க போச்சுன்னு தெரியல அந்த தமிழர்களுக்கு. நானும் தமிழர் தான். சொல்ல வர்றது என்னன்னா, எங்க போச்சு? இல்ல they have to understand இல்ல someone has done something bad to our society and to our race. தமிழ் ரேஸுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் we know that இப்ப நான் வந்து சொல்ல வரல திருப்பி அந்த பர்டிகுலர் அந்த இத பேர் சொல்லி தான் உங்களுக்கு சொல்ல வரல. ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் எப்படி நம்ம ஆளுங்க இன்னும் சப்போர்ட் பண்றாங்க. பிகாஸ் they take an ideology from a political party. They support a person who has done a genocide against our race, which is Tamil. எனக்கு அதுதான் புரிக்கவே இல்லை. அது எனக்கு ரொம்ப ஒரு இதா இருந்தது. இப்ப நம்ம ஏதாவது கேட்டோம் வச்சுக்கோங்களேன், என் பேர் எடுத்து போடுவாங்க, ஹரிஹரன் நாயுடு அப்படின்னு எடுத்து போடுவாங்க. அதான் இது 100 வாட்டி சொல்லிட்டேன். ஹரிஹரன் நாயுடுக்கும் தமிழ் ரேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. ஹரிஹரன் நாயுடுன்றது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஹேண்டில் நேம். என் பேர் ஹரிஹரன் கஜேந்திரன். 1000ல 1,00,000 ஹரிஹரன் இருப்பான். நான் ஹரிஹரன் 73845 நான் வைக்க முடியும். சோ அது மாதிரி யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ண வந்தா கூட அவங்கள சங்கின்றாங்க. சங்கின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியல. என்ன பிரதர் சங்கின்றது நம்மளுக்கு தெரியுது. சங்கு பரிவாரில் இருக்கிறவங்க பேர் தான் வந்து இது. அந்த இடத்துக்குலாம் நம்ம போகவே முடியாது. அதுக்கெல்லாம் டெடிகேஷன் வேணும். நம்மள சங்கீன் கூப்பிடுறாங்க, ஓகே, அதுவே ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா ஃப்ரீயா நம்ம ஒண்ணுமே நம்ம செய்யாம சங்கீன் கூப்பிடுறாங்கல்ல. ஆமா ஆமா, நம்ம ஒண்ணுமே பண்ணாம நம்ம சங்கீன் கூப்பிடுறாங்க. வா வெரி குட் அப்படின்னு இருக்கு. எனக்கு ஒரு அக்ரிடேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஈவன் ஐ வாஸ் a டிஎம்கே voter and I changed my stand from 2009. So did my family. So did many of us. யங்ஸ்டர்ஸ்க்கு அன்னைக்கு எனக்கு இருந்த எனக்கு மெச்சூரிட்டி வேற, இன்னைக்கு எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வேற. So when I read into this picture, எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஓகே, இந்த கவர்மெண்ட் இது மாதிரி இருக்கு, இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கு, பிசினஸ் எப்படி இருக்கு, யார் பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றா. ஸ்டில் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாரு, ஆனா அவருக்கு எப்படியா ஓட்டு போடுறீங்க யாருக்கும் புரியல. ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு, அவருக்கு திருப்பி ஓட்டு போடுறீங்க யாருக்கும் புரியல. ஸோ யூபிஐ கொண்டு வராரு, நம்ம ஊர் சேர்ந்த ஒரு பர்சன் ஹூ ஹஸ் ரெப்ரசன்டட் இந்தியா as a ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு யூபிஐ எல்லாம் வந்து இங்க ஒர்க் ஆகாதுன்றாரு. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், ரோடுல ஒரு சின்ன வந்து ஒரு அக்கா வந்து ஒரு சொல்ற மாதிரி ஒரு பூக்கடையில ஆரம்பிச்சு ஒரு பஜ்ஜி கடையில ஆரம்பிச்சு, ஏன் அது ரெண்டுமே விட்டுருங்களேன், தம் அடிக்க போனீங்கன்னா கூட ஒரு சின்ன கடையில, நான் சொல்றது ரோட்ல நைட் டீ ஷாப் பைக்ல வச்சிருப்பாருல, அவர் கூட யூபிஐ வச்சிருக்காரு. சோ நம்மள வந்து முட்டாளு நினைச்சிட்டு இருக்காங்க மக்களை. இவங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது, இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அது எக்ஸ்போஸ் ஆகுது. அவ்வளவுதான் நான் நினைச்சுக்கிறேன். மத்தபடியா நீங்க சொன்ன மாதிரி நாளையோட முடியுது. நாளைக்கு இன்னும் நாளைக்கு ஒரு 2 நாள் மட்டும் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் கொஞ்சம் கலாச்சிட்டு அடுத்தது நீங்க உங்க வேலை, நான் என் வேலை, அவ்வளவுதான். டைம் பாஸ்க்கு ஒரு இது இருக்குல்ல, லெகசி இருக்குல்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். யூ கண்டினியூ பிரதர். ஓகே ப்ரோ.
ரொம்ப மொக்கையா இருந்ததோ? இல்ல 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 நீ சொன்ன மாதிரி இவங்க நிறைய விஷயத்த மறந்துட்டாங்க. காங்கிரஸ் மேல இருக்க விமர்சனம், திமுக விமர்சனம், அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிஜேபி மேல இருக்க விமர்சனம், டிமானிட்டைஸ் பண்ணிட்டாரு, ஏடிஎம்ல நாங்க நின்னோம், ஏடிஎம்ல போய் காசு எடுத்தோம். ஆக்சுவலா அது இந்தியாவுக்காக பண்ண ஒரு மூவ். அது வந்து சக்சஸ் ஆகல பெருசாலாம், நினைச்ச மாதிரி சக்சஸ் இல்ல ஆகல. இல்ல இல்ல ஐ கண்டிப்பா டிஃபர் ஐ சக்சஸ் தான். டிஃபர் இல்ல 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 கண்டிப்பா இல்ல இல்ல சக்சஸ் இல்ல இல்ல தான். ஐ அதுல வந்து அக்ரி டு என்னன்னா டிஸ்அக்ரி. அதுக்காகவே ஒரு லூசு பையெல்லாம் பேசியிருக்காங்க. நான் ஏடிஎம்ல போய் நான் நின்னேன், கியூல நின்னேன், அதுக்காக நான் மோடிக்கு ஓட்டு போட மாட்டேன், மோடியை ஏங்க வெறுக்கிறான் ஒருத்தன், நீங்க ஒரு தாங்க பைத்தியக்காரன். இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. பட் நேத்து இந்த மாதிரி ஹார்ட் டிசிஷன்ஸ்லாம் யார் எடுக்க முடியும்? நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நேத்து காஷ்மீர்ல 370 எடுத்துட்டு 2 வருஷம் லாக்டவுன் வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. ஓகே, இன்னைக்கு காஷ்மீர்ல என்ன ஓட்டிங் போல இருக்கு எடுத்து பாருங்க. ஸோ ப்ரோ, உங்களுக்கு உடம்புல கேன்சர் வந்துருச்சு, இல்லை ஒரு கட்டி வந்துருச்சு அப்படின்னா ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். வலிக்குது அப்படின்னா அது பண்ணி தான் ஆகணும். நான் ராமர் இது கோயில்னு மூணுமே உட்காந்து உங்களுக்கு 30 கிளாரிட்டி வருஷமா கொடுக்குறேன். 30 மூணுத்துக்குமே வருஷம் கிளாரிட்டி கதறிட்டு கொடுக்குறேன். இருந்தானுங்க ப்ரோ. 30 வருஷம் டிசம்பர் 6 வச்சு கதறிட்டு இருந்தானுங்க. அந்த மேட்ரை முடிச்சு சாப்டரை க்ளோஸ் பண்ணி ஃபைலை தூக்கி எறிஞ்சிட்டு, ஓகே இந்த மேட்ரு முடிஞ்சுடா, அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு அதை பண்ணணும் இல்லையா? அதை பண்ணியிருக்காங்கல்ல. ஆனா இவனுங்களுக்கு என்னன்னா, அந்த ஹார்ட் டிசிஷன்ஸ் எடுத்தா இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. காங்கிரஸ் மாதிரி அப்படியே வந்து ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறானுங்க. அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே இவங்களுக்கு. இப்போ டிமானரைசேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றாங்க இல்லையா, கியூல இருந்தாங்க அது இதுன்னு. உண்மையிலேயே சொல்லுங்க, நம்ம எத்தனை பேருக்கிட்ட வந்து போயிட்டு நம்ம பேங்க்ல எடுக்கிற அளவுக்கு பிளஸ் நீங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரே நாள்ல போய் நம்ம அவ்வளவு காசு எடுக்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணம் இல்லை. 2000 ஓட்டு பெருசா நம்ம வீட்லயே இருந்தது இல்லை. ஐ எம் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே, எனக்கு அது அன்னைக்கெல்லாம் வந்து 2000 ரோடுன்ற ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சிருப்பாங்களே தவிர மற்றபடி நம்ம பேங்க்ல போய் எடுக்கிற ஒரு கண்டிஷன் தான். இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே கியூல நிக்கிறாங்கன்னு. நேத்து நான் பார்த்த நுங்கம்பாக்கத்துல ஒரு பிரியாணி ஷாப்ல, ஓகேங்களா, கிட்டத்தட்ட நிக்கிறாங்க ஒரு 300 மீட்டருக்கு, லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே, சண்டே மத்தியானத்துக்கு. அதனால வந்து மோடி ஓட்டு போட மாட்டேன்னுவாங்களோ தெரியல. இது கியூல நிக்கிறது இது வேற மாதிரி இருக்கு. டிமோட்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எங்களுக்கு ஸ்டார்டிங்ல பாதிப்பு இருக்கிறதா உணர்ந்தோம் பிசினஸ் பீப்புள். பட் லேட்டர் வி ஃபெல்ட் ஓகே, நவ் தி டிரான்சாக்ஷன் இஸ் ஆக்சுவலி பெட்டர். ஜிஎஸ்டி வந்தது ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே புரியல. ஒரு அக்கௌண்டன்ட்ட வைக்கணும், இன்னைக்கும் அந்த டஃப்னஸ் இருக்கு, ஒரு அக்கௌண்டன்ட் வைக்கணும். பட் அது வைக்கும்போது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வேற லெவல்ல போகுது. என்னால இன்னும் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியல. ஒரு சின்ன கம்பெனி ரன் பண்றேன், என்னாலேயே ஒரு 4 பேருக்கு புதுசா அது சம்பந்தப்பட்ட அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு 4 பேர் என்னால வேலைக்கு போட முடியுது. So it is giving something back to the society. Okay, I'm coming to Article 370. See, Article 370 many may claim இல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க Article 370 is taboo அப்படின்னு. பட் ஆக்சுவலி அது இல்ல. Article 370ன்றது வந்துட்டு நம்மளுக்கு எதிராக நம்ம மேல நம் நாட்டின் மேல் திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். அத எப்பயோ ஈஸியா எடுத்திருக்க வேண்டியது நம்ம முன்னோர்கள் வந்துட்டு அது சரியா அதை ஹேண்டில் பண்ணல. இன்னைக்கு வந்த ஒரு ரொம்ப தெளிவா அதை ஹேண்டில் பண்ணி காஷ்மீர் இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இட் இஸ் வித்தின் இந்தியான்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஹாப்பி தான். நாளைக்கு மெட்ராஸ் வந்துட்டு தமிழ்நாட்டுல இல்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு என்னால ஜீரணிச்சிக்க முடியாது. அது மாதிரி அது ஐ எம் இன் தமிழ்நாடு, ஐ எம் இன் இந்தியா, அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த ராமர் கோயில் விஷயத்த ரிலிஜியஸ் வாட் எவர் 2 பிரச்சனை இருந்தது. ஒரு ரெண்டு பேருக்கான பிரச்சனையை தீர்த்தாச்சு, முடிச்சாச்சு. சிம்பிளா சொல்லணும்னா அம்மா இதை தான் பண்ணாங்க. காவேரி பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது she did a beautiful stand. அந்த பிரச்சனை தூக்கி ஓரம் போட்டாங்க. இன்னைக்கு திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்தியாவோட கெசட்ல கொண்டு வந்தாங்க, காவேரி பிரச்சனை இஸ் க்ளோஸ்ட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு திருப்பி நம்ம அரசியலுக்கோசம் நம்ம தோணும் போதெல்லாம் மேகதாது, காவேரி, ஏதாவது ஒரு ஊர் எடுத்துப்போம், கேரளா, இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை, அந்த ஊர்ல தண்ணி, நம்மளுக்கு இதை வச்சுட்டே நம்மள வந்து திசை திருப்பிக்கிட்டே ஒண்ணு ஓடும். இன்னும் இல்ல, அப்படியே நம்மள வந்து டைவர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம முன்னால எதுவுமே இருக்காது. சிம்பு அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் கிளியரா சொன்னார், தலைவர் பிரச்சனை எங்களுக்கும் கர்நாடகா எங்க தமிழ் மக்களுக்கும் கன்னடா மக்களுக்கும் கிடையாது, பிரச்சனை அரசியல்வாதிகளுக்குள்ளதான் அப்படின்னாரு. அத அம்மா அந்த அளவுக்கு தெளிவா பண்ணாங்க. இன்னைக்கு அடுத்த அம்மாக்கு அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் முன்னால பாக்குறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் வேணும் இல்ல, தட் வில் ஹேப்பன். யா